முடி வந்து என்னோட நான் சொல்கிற பேச்சை கேட்காது. அவரோட முடி பாருங்க எப்படி அப்படியே நிற்குது. ஜெல். இதெல்லாமே வந்து திஸ் இஸ் வாட் பீப்புள் ஹேவ் டு லேர்ன் தெரியுமா. யூ சேஞ்ச் யுவர் எவ்ரி திங் ஃபார் த வீடியோ. இல்லை, யூ சேஞ்ச் யுவர் லுக், யூ சேஞ்ச் யுவர் கிளாஸஸ், யூ சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், எவ்ரி திங். இல்லை, அந்த குரலோட மாடுலேஷனே மாறிச்சு. இல்லை, அதெல்லாம் தான் சக்ஸஸ். இட் இஸ் நாட் ரெக்கார்டிங் த கண்டென்ட். இப்போ ஆக்சுவலி இப்போ கேமராவில் ஒரு மாதிரி இருப்பேன், நார்மலாக வேறு மாதிரி இருப்பேன். எக்ஸாக்ட்லி. ஐ மெட் அமர் சாருங்க, மிஸ்டர் அமர் ரமேஷ். சான்ஸே இல்லை தெரியுங்களா. அதாவது நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா, நம்ம இவங்களெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கெட் லிஸ்ட்டில் அமர் சாரும் ஒருத்தர். போன வாரம் எதாச்சியாக ரேஸ் கோர்ஸில் நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன், ஜாக்கிங் போயிட்டு இருந்தேன். அன்றைக்கி காலையில் அவரை பார்க்கணுங்கிறது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் செக் பண்ணணுங்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு விதிப்பயன் இருந்திருக்கும் போல். அவரை பார்த்தேன், ஒரு ஹாய் பாய் கான்வர்சேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அவரை வாங்களே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் ஒரு ½ அன் ஹவர் பக்கம் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. என்ன எனர்ஜிங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே நம்மளுக்கு இறங்குதுங்க. சூப்பரான ஒரு ஆள் தெரியுங்களா அமர் ரமேஷ் சார். யாரெல்லாம் இந்த வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி சைடில் இருக்காங்களோ அமர் சாரை வந்து தெரியாத ஆளே வந்து இருக்கவே முடியாது. இந்த சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இதெல்லாம் பேஷனுங்க, எனக்கு இந்த வேலை செய்கிறதே பிடிக்கல, நான் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நான் இந்த என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேசுகிறது உண்டு. ஆனால் அதில் சாதிச்ச ஆட்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். அந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒரு ஆள் அமெரிக்காவில் ஒரு ஐடி ஃபர்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அதை குவிட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப விருப்பம்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக அந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டுடியோ ஏ பை அமர் ரமேஷ். ஸோ இது அப்படியே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் தேடினீங்கன்னா அவருடைய அந்த ஃபோட்டோகிராஃபி போர்ட்ஃபோலியோ வரும், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அது எல்லாமே கூட இதே பேரில் தான் அவர் யூடியூப் சேனலும் வச்சுருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பிக் ஷார்ட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டினுடைய கலாச்சார ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம நாதஸ்வரம் எடுத்துக்கோம். இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா தெரியும். நாதஸ்வரம் இருக்குது. இந்த நாதஸ்வரத்தை வந்து எப்படி செய்கிறாங்க, அந்த தொழில் எப்படி நசிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. பாய் இருக்குல்ல, கோரப்பாய், அது எங்கே செய்கிறாங்க. ஸோ இந்த ஜமக்காலம் இது விரிக்கிறோம்ல, இந்த ஜமக்காலம் எங்கே செய்கிறாங்க, அந்த தொழிலெலாம் எப்படி நசிஞ்சிட்டு வருது, இதனுடைய பாரம்பரியம் எவ்வளோ தூரம் நம்மகிட்ட இருந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் வீடியோ இல்லைங்க, ஒரு 60 செகண்ட் வீடியோக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் they are போஸ்டிங். டிஸ்கவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டில் நம்ம பாட்டுக்கு போகிறோம், 4 ஃபோட்டோ எடுக்கிறோம். ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கரியரு, நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு ட்ராவல். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் போனோம், 4 ஃபோட்டோ எடுக்கிறோம், லைக் வாங்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அழிஞ்சிக்கிட்டு வருது, நசிஞ்சு வருது, அதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், அவர்களுக்கு உண்டான முழுமையான ஒரு ஏதாவது ஒரு வழியில் ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் இவங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கடத்திற்குரிய விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுவும் வெளியே வர்றதில்ல, தெரியறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இவர் தான் வந்து இதனுடைய ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் டிஸ்கவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சென்னையில் ஒருத்தர் இந்த கிளிக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வைப்பார் தெரியுமா, பேர்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் போங்க, பேர்ட் மேன் த ப்ரைட் ஆஃப் சென்னை அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரோட அந்த ஷார்ட் ஃபிலிம் வரும். இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த சென்னையில் இருந்த அந்த ஒருத்தரை பற்றி, இந்த கிளிக்கு வந்து அந்த உணவு வைக்கிறத பற்றி இவர் எடுத்து போட்ட ஒரு வீடியோ. பெருசாக அது ஒன்றுமே ஹிட். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணாங்க. ஸோ பெட்டர் மார்க்கெட்டிங்கும் என்னவோ, ஸோ அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க. இதை சோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அந்த கதகளி, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு வெளியே வரக்கூடியவர்களுக்கு பெருசாக ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு ஒரு உண்டான ரெக்கக்னிஷன், ஒரு எந்தூசியாசம் இருக்கணும்ல, அது கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு சங்கடத்திற்குரிய விஷயம். ஆனால் தே கீப் பர்சீவிங் தேர் ட்ரீம்ஸ். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணுங்க, எனக்கு நிறைய பேர்த்த பார்க்கணும், இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்குது, இதெல்லாம் வெளியே மக்களுக்கு கொண்டு வரணுங்க. வி ஹேவ் அ ப்ராஜெக்ட் அஸ் டிஸ்கவர் தமிழ்நாடு. எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு உண்டான சோர்ஸு. ஸோ அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஐ டேக் த இன்கம், அந்த இன்கம்மை வச்சு ஐ கீப் ஆன் ட்ராவலிங், ஐ மேக் வீடியோஸ். இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு பிரிங் இட் அவுட் டு த வேர்ல்டு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு பேஷனாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன சூப்பரான ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை.
எவ்வளோ பாட்காஸ்ட்லாம் நிறையா பேசியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பாட்காஸ்ட்லாம் நீங்கள் கேட்கணும். பாருங்களேன், நம்ம V2K ஃபோட்டோகிராஃபி வினோத் சார்னுடைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்காரு. வெல்கம் டு V2K ஃபோட்டோகிராஃபி. தேங்க் யூ ஸோ மச் வினோத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் கங்க்ராச்சுலேட் யூ. தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக ஒரு சேனல் எடுத்து அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நிறைய வாட்டி நானே நினைப்பேன், தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குற மாதிரி வெரி ஃபியூ சேனல்ஸ் ஆர் தேர். ஸோ யூ ஒன் ஆஃப் தெம் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்துரு பாரதி, அந்த யூடியூப் சேனலில் மிஸ்டர் சந்துரு பாரதி, ஸோ அவருடைய பாட்காஸ்ட்லலாம் பேசியிருக்காரு. ஒரு சிரிப்பு அவர் பாருங்களேன், என்ன சிரிச்சு மைக் உடச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் வந்து உங்களோட போஸ்ட் ப்ராசஸ் அவ்வளோவா வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. என்னாச்சு, நான் சிரிச்சு மைக் உடச்சிட்டேனா? போஸ்ட் ப்ராசஸ் சரியான ஒரு எனர்ஜிங்க, உண்மையாலுமே சூப்பரான ஒரு ஆள். கரெக்டாக 3ஆம் தேதி ஜனவரி 2024 ரேஸ் கோர்ஸ் போய் ஜாக்கிங் போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு இருக்கும்பொழுது அவரை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு போகும்பொழுதே பார்த்துட்டேன். சரி, ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம அப்படியே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்டு போகும்பொழுது நான் அவரை பார்த்துட்டேன். ரேஸ் கோர்ஸ்குள்ளே உள்ள சர்க்கிள் இருக்கும், அவுட்டர் சர்க்கிள் இருக்கும். நான் அவுட்டர் சர்க்கிள் தான் இப்போ ஓடுவேன். உள்ளே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தேன். நான் தூரத்தில் வர பார்த்துட்டேன். 2வது சர்க்கிள் வரும்போது தூரத்தில் பார்த்துட்டேன். அப்புறம் திரும்பி இப்படி வெளியே வர மாதிரி வந்துட்டு திருப்பி அப்படி உள்ளே போகிற மாதிரி. இதெல்லாம் வீடியோ அவர் பார்த்தாருன்னு என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். திருப்பி உள்ளே போகிற மாதிரி இப்படி போயிட்டு அவர் கூட நித்திஷ் இன்னொருத்தர் இருந்தார். அவர் கோயம்புத்தூர்காரரு. ஸோ அவரை பார்த்தோன்னே இப்படி பார்க்கும்பொழுது அவர் என்னை நோட்டீஸ் பண்ணல. யார் அமர் சார் நோட்டீஸ் பண்ணல. அவர் நித்திஷ் இருந்துட்டு உங்களை பார்க்குறாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் அப்படின்னா, சார் அமர் சார் தானே என்னன்னா, ஆமாம் சார், என் பேர் நித்திலனுங்க. ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப்ங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. ஸோ என்ன இது பண்ணுறீங்க, முடிச்சுட்டிங்களா இல்லை வாக் போயிட்டுருக்கீங்களா? சார் நான் இந்த பக்கம் போகிறேன்னு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு. எனக்கு அது உண்மையாலுமே யாருங்க கேட்பா? அவங்க 2 பேரும் பர்சனலாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு ஹாய் சொல்ல போனேன். அவர் இருந்துட்டு உங்களுக்கு ஓகேனா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னா, நான் இருந்து சார் இல்லை உங்களுக்கு ட்ரபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க, அவ்வளோதாங்க. மிங்கிள் ஆகிட்டாருங்க. போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 1.5 ரவுண்டு இப்படி அடித்தேங்க. ஏன்னா எனர்ஜி என்ன வருது, என்னை பற்றி கேட்டார், என்ன பண்ணுறீங்க என்ன எதுன்னொன்னே. ஸோ ஐ மேக் வீடியோஸுங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி வீடியோஸ், அப்புறம் நார்மல் கான்டென்ட் க்ரியேஷனோன்னே. அப்படி ஸ்பிரிச்சுவலாக சான்ஸே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த நித்திஷ் அவரும் பக்கத்தில் அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதாவது போத் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ். ஸோ இது 2 பற்றியும் இது பண்ணுறாரு. தென் வி காட் இன் டு ஈஷா டாக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எப்படி வந்தது. என்ன ஒரு 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 அவர் ஒரு புதுசாக பார்க்குறேன் காலங்காத்தால், திடீர்னு யாரோ ஒருத்தரை பார்க்குறேன். அந்த யாரோ ஒருத்தர் கூட பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நெருடல் இருக்கும்ல, என்ன பேசலாம், எந்த ஒரு பிளாக்கேஜும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசுகிறாரு. அவர் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்கிறாரு. நம்ம சொல்கிறத அவர் ரிசீவ் பண்ணிக்கிற அந்த ஒரு விதம் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு எனர்ஜி இருக்குது தெரியுமா, சான்ஸே இல்லைங்க, சூப்பருங்க. என்னங்க இது, அதை சொல்லும்பொழுது நமக்கே ஒரு அவ்வளோ ஒரு எந்தூசியம். என்னங்க இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் இவ்வளோ உள்வாங்கிக்கிறீங்களா, இவ்வளோ ஒரு ஆகிறீங்களா, அப்போ நம்மளுக்கு இன்னும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு அடிக்குது. சூப்பரான ஒரு ஆளுங்க. எவ்வளவோ பேசணும், நிறைய அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு பேசிட்டு. அவர் கேட்டார், உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும்னோன்னே, சார் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஸோ கேமரான்னு ஒன்று கையில் எடுக்கணுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும்ல. அப்படி ஏதாவது ஒன்று 4 புளிப்பாக ஏதாவது பேசினா தான் வீட்டில் முதல் கேமரா வாங்கி தருவாங்க. நம்மக்கிட்ட காசு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்ந்துருக்காது. அப்படி கேமராவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கும்பொழுது ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் யூடியூப் சேனல்ஸுங்க. சொன்ன மாதிரி V2K ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் சந்துரு பாரதி அவர் பார்ப்பேன், அதுக்கப்புறம் KLR ஃபோட்டோ குரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோடது பார்ப்பேன், அமர் ரமேஷ் அவரோடது பார்ப்பேன். ஸோ இந்த பேர்ட்மேன் எல்லாம் ஃபஸ்ட் அப்படி தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது நான் உங்களை பார்த்தேன் சார். ஸோ ஐ அட்மையர் யூ வெரி மச். ஸோ நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் குரு மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே அப்படின்னோடனே அவர் எப்படியே யோசிக்கிறாரோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு. தென் உங்களோட ஜானர் என்ன, நீங்கள் ஹாபிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் சார், பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஐ கேன் டேக் ஃபோட்டோகிராஃபுங்க, நானே எடிட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதோட. என்ன ஜானருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா, சார் எனக்கு ஜானர் எதுவும் கிடையாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராவல், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் லாஸ்ட் அப்படின்னு. என்ன தீமுக்காக ட்ராவல் பண்ணுறீங்க, அப்படி எதுவும் இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் லாஸ்ட். எங்கேயோ போகிறோம், நம்ம அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு விருப்பம் அப்படின்னோடனே, சூப்பருங்க. அப்படி நீங்கள் இந்த ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா யூ ஷுட் ஸ்டடி தேசாந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு படிங்க. ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய புக்கு படிங்க அப்படின்னாரு. அந்த புக்கு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வீட்டில் இருக்கவே முடியாது. நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. எப்போ 8 இப்போவே பஸ்ஸுக்கு டிக்கெட்டை புக் பண்ணு, இல்லை ட்ரெயினுக்கு புக் பண்ணு, ஓடு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவீங்க. தட் இஸ் ஹவ் த புக் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னாரு.
வாங்கிட்டேன். இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, எனக்கு கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லாமலாம் போனதுனால இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. தேசாந்திரி அது வாங்கிட்டேன். அவர் கூடவே வந்து இலக்கில்லா பயணங்கள்னு இன்னொரு புக்கும் சேர்ந்து வந்தது. ஸோ 2 புக்கையும் வாங்கிட்டேன். வாண்ட் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் வீக்கு பக்கம் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் இருக்குது, பட் அதில் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இதெல்லாம் அப்படியே பேசிட்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நின்னோம். அவங்களும் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு, மணி 8 பக்கம் ஆகிப்போச்சு காலையில். கரெக்டாக வந்து நிற்கும் பொழுது அவர் கேட்குறாரு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்களா அப்படின்ட்டு, விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங். யார் அப்படி ஒன்றும் கேட்க போகிறதில்ல, இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாங்களா, ஓகே சார் அப்படின்ட்டு. கரெக்டாக அங்கே நாங்கள் 3 பேர் இருந்தோமா, அந்த கூட இருக்கக்கூடிய பையன் வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு ஸ்னாப் பண்ணார், ஒரு செல்ஃபி ஒரு இது எடுத்தார். தென் நம்ம 3 பேரும் நிற்போம், வேறு யார்ட்டையாவது எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி அண்ணாக்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னேன்னா, அவர் வந்துட்டு சார் இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, நான் வந்து ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லைண்ணா நான் சொல்லித்தரேண்ணா. எவ்வளோ கேஷுவலாக இருந்தார் தெரியுங்களா. ஒன்றும் இல்லைண்ணா நான் சொல்லித்தரேண்ணா, இப்படி பிடிச்சிக்குங்க, நடுவில் அந்த பட்டன் இருக்கா, அந்த பட்டன் அமுத்துங்க, அவ்வளோதாண்ணா அப்படின்னு ஒரு தாட்டி அமுத்துனார். இங்கே இன்னொரு தாட்டி அமுத்துங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி இப்படி அமுத்துனா. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கேமரா கொஞ்சம் அந்த மொபைலில் தான் எடுத்தோம், கொஞ்சம் இப்படி நேராக வைங்க பார்க்கலாம். சரி, இன்னொரு தடவை அமுத்துங்க. ஒரு தடவை வந்துனார். எங்கே இன்னொரு தடவை தேங்க்யூண்ணா, அவ்வளோதான், நான் பழகியாச்சு, சூப்பர்ண்ணா. செக்யூரிட்டி கார்டு அவ்வளோதான், ஓ சூப்பர் சார். அவர் முகத்தில் இருந்த அந்த ஒரு பிரகாசம் தெரியுமா. ஸோ அன்றைக்கி அவர் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஆகிட்டார். இவர் கொடுத்த அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஒரு எந்தூசியாசமில் செக்யூரிட்டி என்ன வந்து என்னமோ நான் இன்றைக்கி சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டார். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ வெரி மச்ண்ணா அப்படின்ட்டு. தென் அவரே நம்பரும் கேட்டாருங்க. இது ஒன்ஸ் அகெயின் இன்னொரு செகண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் அது. ஹி காட் மை நம்பர். என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நான் மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இது ஜாக்கிங் போகும்பொழுது. சார் வெரி சாரி, என்கிட்ட இது இல்லை மொபைலில், நோ இஷ்யூஸ், உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கினார். தென் சேவ் பண்ணிக்கிட்டாரு. ரிங்கு 2 தடவை ரிங்கு கொடுத்தாரு, இதுதான் என் நம்பர், ஸ்டோர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் சூப்பருங்க நித்திலன், பார்ப்போம், ஸ்டே இன் டச், நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம வடவழியில் நடக்கணும்னு நினச்சோம், திடீர்னு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ரேஸ் கோர்ஸ் வந்து இவரை வந்து மீட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசி இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீஸ் சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. தென் வீட்டுக்கு வந்தேன். ஹி டெக்ஸ்டட், ஷேர்ட் த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வெரி வெரி ஹாப்பி பர்சனுங்க. வி ஃபாலோட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஒரு இது பண்ணுங்களேன், இன்னொன்று நான் ஃபாலோ பண்ணேன், அவர் ஃபாலோ பண்ணார். ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, வி கோ பிஹைண்டு நம்மளோட பெரியவங்க இருக்காங்க. ஹி ரெஸ்பாண்டட்ங்க. ஹம்பிள்னா அந்தளவுக்கு ஒரு டவுன் டு எர்த்துங்க, சான்ஸே இல்லை. மிஸ்டர் அமர் சார் சென்னையில் தான் இருக்கார், வெரி பிஸி மேன். இப்போ வாரணாசியில் இருக்கார். போய் இந்த அது என்ன மலாய் சம்திங் ஏதோ ஒரு இது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போட்டிருக்காரு ஸ்டேட்டஸு. இன்ஸ்டாகிராமில் இன்னும் போடல, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ட்ராவல் போயிட்டார். இங்கே கோயம்புத்தூருக்கு எதுக்கு வந்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ராவல் இதுக்காக வந்தேங்க, ட்ரிப் மாதிரி இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ கிளம்பி சென்னை போனார். நான் ஹீஸ் இன் வாரணாசி. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிட்டார். கழுத்தில் கேமரா மாட்டிட்டு நின்று அந்த சம்திங் ஏதோ அந்த மலாய் கோத்தா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பர்சனுங்க. அதாவது அந்த மாதிரி ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணுறக்கோ, அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயங்கரமாக ஒரு எந்துவாயிரும். நமக்கு ஏகப்பட்ட ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். சூப்பரான ஒரு பர்சன். அட்மையர் ஆனதே வந்து அந்த பிக் ஷாட் ஃபிலிம்ஸ் தான். அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை நான் வெளியே கொண்டு வரணும், அந்த நசிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. ஒரு இது சொன்னார், வை டு யூ வாண்ட் டு ஹேட் எனிஒன், இல்லையா, வை டு யூ வாண்ட் டு ஹேட் எனிஒன். உங்களுக்கு பிடிக்கலையா, தட் இஸ் ஓகே. அந்த இடத்துல இன்னும் நல்லது இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தெர் இஸ் நத்திங் டு ஹேட் ஆர் டு லவ் டு ஃபாலோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அது பிடிக்கலையா, தட் இஸ் ஓகே. அதுலேயும் ஏதோ ஒன்று நல்லது இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. சி ஹவ் யூ அட்மயர் தட் பர்சன். அவங்களுடைய பாசிட்டிவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. வை டு யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த ஹேட்டு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய, தெர் இஸ் சம்திங் தட் யூ கேன் டேக் ஃப்ரம் ஹிம், இல்லை ஒரு லெசன். அப்படி பேசும்பொழுது ஹீ said a word about செட்டிநாடு. That செட்டிநாடு word was a trigger to me. Now I am traveling to, இப்போ இல்லை, but next month or March somethingல, I want to travel to செட்டிநாடு. I want to take tons and tons of photographs. I want to capture செட்டிநாடு. எனக்கு ரொம்ப நாளாக என்னோட மைண்டில் இருந்த ஒரு ஆழமாக அப்படி இருந்த ஒரு விஷயம் செட்டிநாடு. Then he said that word செட்டிநாடு, that feeling came out. So I'm traveling to செட்டிநாடு either in February or March. ஒரு வாரம் 10 நாள் செட்டிநாடில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, I want to
enjoy that culture completely. The food, the culture, and the weaving. I want to take tons and tons of photographs. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு vlog வரும். I'll post it on Instagram. ஸோ எஸ்ஸுங்க. ஸோ இட்ஸ் லைக் இந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் திருப்பி அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு 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 ஏதுவாக வந்து மேபி ஐ மெட் அமர் சார். யூனிவர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அமர் சார் சொன்ன அதே வார்த்தை தான். என்னம்மா யூனிவர்ஸ் வேலை செய்யுதுங்க, நம்ம வாட்டுக்கு வடவழியில் இருக்குன்னு நினச்சோம். அன்றைக்கி அவர் கிளம்புறது, இத்தனைக்கும் சென்னைக்கு மத்தியானம் கிளம்புறாரு, இங்கே வரணும், இவரை பார்க்கணும். யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் இன் வெரி ஸ்ட்ரேஞ்ச் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு such an energetic person. So yeah, if at all you got an opportunity to meet Amar sir அப்படினு சொன்னா you'll feel the amount of positive energy. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. Please do follow him on YouTube, Instagram. நான் சொன்ன அந்த இதெல்லாமே உங்களுக்கு அந்த இது புரியும், ஏன் வந்து நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு you'll understand, right? ஸோ எஸ்ங்க, இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்டான வீடியோவாக இருந்தது. ஒரு வாரம் 10 நாள் அப்படியே மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே வச்சுட்டே இருந்தேன், இன்றைக்கி சொல்லிட்டேங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் Nithilan.